சமாளிக்க கூடாது. இந்த நீட்டு தேர்வு அதனால என் பிள்ளை வந்து டாக்டர் ஆகிற கனவே போச்சு சார். அன்னிதான்னு ஒரு பொண்ணு இறந்தாங்க இல்லை சார். அதாவது ஒரு சாமானிய ஒருத்தன் கேட்டிருந்தான், கேவலமா கேட்டிருந்தான். அப்போ ஒன்று செய்வோம், 10வது 12வதுல பிள்ளைங்க ஃபெயிலியர் ஆகி போச்சு, செத்து போகுது. உடனே அப்போ அந்த 10 12 வகுப்பே தூக்கிடலாமா அப்படின்னு கேட்டான். ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு சொல்லுங்க 6 லட்சம் பேர்ல ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிறான்றதுக்கு அந்த ஒருத்தனை வச்சு நீங்க அரசியல் பண்ணாதுங்க. ஆனா அந்த அனிதான்ற பொண்ணுக்கு பின்னால என்னென்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியுமா? அது பல பேருக்கு பல கருத்து. அந்த பொண்ணை எப்படிலாம் கொண்டு அலக்கழிச்சு கடைசியில வந்து அதை தொங்க விட்டீங்கன்றது அது அப்புறம் அது வேற. அதுதான் சார். ஆனா அதை மறைக்கிறதுக்கு நீங்க பண்ண நாடகம் இருக்கு பாருங்க, பிரமாதமான நாடகம். செத்துட்டா அனிதா, நாட்டுல ஒரு அனிதாவா செத்தா எத்தனையோ அனிதாக்கள் செத்துருக்காங்க. ஒரு அனிதா இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தவறான முடிவுக்கு நீட்ல அவங்க மாதிரி ஒத்து போறாங்கன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து திமுகவுக்கும் விஜய்க்கு என்ன ஒத்து போற மாதிரி நீங்க வேற என்ன பாக்குறீங்க? இல்ல எனக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு விஜய் பேசுற ஒவ்வொரு இதுவும் வந்து திமுக நகல் மாதிரியே தெரியுது. உங்க பார்வைக்கு அப்படி தெரியுது? ஆமா, என் பார்வைக்கு அப்படி தெரியுது. இப்போ இந்த மாநாடு முடிச்சு என்ன அறிக்கை விடுறாரு, என்ன பண்ண போறாருன்றதை அப்புறம் பார்க்கணும். நான் என்ன இன்னைக்கு அறிஞர் அண்ணா வந்து மாபெரும் தலைவர் அது இது நிறைய பேசியிருக்காரு. நான் என்ன சொல்லணும், மறைந்த தலைவர்களை எழுந்து பேச முடியாது, புகழ்ந்து தான் பேச முடியும். அது தவறு இல்லை. கண்டிப்பா அது தவறு இல்லை. நான் இருக்கிற காலகட்டங்களில் உனக்கு நான் என்ன சொல்றேன், நீ ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு, இனி உங்களுடைய கலர் என்னன்னு தான் காமிக்கணும், உங்களுடைய கொள்கை என்ன சார். அவரு ஆரம்பத்துல இருந்தே மக்களுக்கு அவருக்கு முடிஞ்சதை ஒண்ணு செஞ்சுட்டு தான் வந்தாரு. மக்களுக்கு மீன்ஸ் ஒரு அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல இருந்தா பிறந்த நாளா இருக்கட்டும் எல்லாம் மற்ற நேரங்கள்ல அவர் உறவு அவருக்கு முடிஞ்சதை பண்ணிட்டு தான் வந்துகிட்டு இருந்தாரு. விஜயகாந்தை விடவா இன்னொருத்தர் பண்ணிட போறாங்க? விஜயகாந்தை விட இன்னொருத்தர் செய்ய போற இந்த சினிமாவில். அஜித் ஏதோ நிறைய செய்யறதாக சொல்றாங்க, நான் பார்த்தது இல்லை, தெரியல. என்ன அவர் மறைமுகமா, ஏன்னா மறைமுகமா உதவிகளை செய்யக்கூடிய நடிகர்கள் நிறைய இருக்காங்க. விவேக் அவ்வளவு பண்ணியிருக்காரு. ஆமா கண்டிப்பா. என்ன அவ்வளவு பண்ணிருக்கு. ஏன் மயில்சாமி அவ்வளவு பண்ணியிருக்காரு. உண்மை அண்ணன் நானே பார்த்திருக்கேன், நிறைய செஞ்சிருக்காரு. அதனால இந்த நடிகர்களும் உதவி பண்றாங்கன்றது ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. சரி, ஏன்னு கேட்டா மக்களுடைய செல்வாக்கு பெற்று மக்களுடைய பணத்தை சம்பளமா பெற்று அதை மக்களுக்கு திருப்பி கொடுத்து அவங்க மக்களை கலந்து இருக்கிறாங்க. இவ்வளவுதான். ஓகே, அதான் இப்ப நீங்க சொல்றது கரெக்ட். அதே மாதிரி நம்ம இன்னொரு பதிவையும் சொல்லிடுவோம். மயில்சாமி அண்ணனும் ஒரு தொகுதியில இன்னும் போட்டிட்டாங்க, ஒரு காலத்துல போட்டிட்டாங்க. விருதம்பக்கம் தொகுதியில இன்னும் போட்டிட்டாங்க. பெரிய வெற்றியை பெற முடியாவிட்டாலும் அவங்களும் போட்டிட்டு இருக்காங்க. இப்ப அதே போல நம்ம விஜய் வர்றாரு, ஜெயிக்கட்டும், நல்ல ஆட்சியை கொடுத்தா சந்தோஷம் தானே சார். யாரோ வந்து மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்தா சந்தோஷம் தான் சார். நீங்க பண்ண எதிர்ப்புகள் தானே தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சி வர நிறைய எதிர்ப்புகளா இல்ல. சீமான் எவ்வளவு நாளா கட்சி ஆரம்பிச்சு போராடிட்டு இருக்காரு. அவரால் இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ பிடிக்க முடியுதா? அவரோட இவரை ஒப்பிடுறீங்களா? ஆமா சார், அவரும் உலக அரசியல்லாம் பேசுறாருல்ல. அவர் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவார், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார், இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவார், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கட்சிக்குன்னா எங்க கட்சியினுடைய கொள்கை இது, எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா நாங்கள் இதை செய்வோம், இதை பண்ணுவோம் அப்படின்னு ஃப்ராங்கா, அதாவது இதுதான் எங்க கொள்கைன்னு ஆணித்தரமா சொல்றதுக்கு உங்களுக்கு நெஞ்சு தைரியம் இருக்கா? இல்ல சார், சொல்லிட்டு தானே இருக்காரு. ஏன் இல்லன்னு சொல்றீங்க? இல்ல யார் சீமான சொல்றீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க பாரதிய ஜனதா அன்னைக்காக மாற்றி பேசுறோமா? இல்ல, நீங்க யார சொல்ல வர்றீங்க? விஜய் சீமான் சார், இந்த நடிகர்கள் ஆரம்பிக்கிற கட்சி எல்லா கட்சியும் அப்படிதான். அதுல சீமான் வேற, விஜய் வேற, அதெல்லாம்